ஹலோ மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ். எல்லோரும் எப்படிதான் இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. சாரிடா. என்னால் கதை பேசுகிறதுக்கே வரவே மாட்டேங்குது. அது என்னன்ட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணுறேன், பட் வர மாட்டேங்குது. கண்டினியூஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேடா. இன்றைக்கி வந்து நம்ம ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆர்டர் வந்து ஆரம், அதனால் ஆரமுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெக்வஸ்டடு தான்டா. ஓகே, டைட்டில் என்னென்னா மை அன்டோல்டு லவ் பிகேம் மை பிக்கஸ்ட் மிஸ்டேக் தான்டா. இது வந்து நல்ல ஒரு எண்டிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்க தான்டா செய்யும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே மீன்ஸ் ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. காய்ஸ், இங்கே எல்லாருமே பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஷூட் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்துட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரீ டே தான். ஓகே, எல்லாருமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ பாய்ஸ் வந்துட்டு அப்படியே பிடிச்சிடுங்க. பாய்ஸ்ன்றது வேறு யாரும் வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான். அவங்களும் இதே மாதிரி தான் ஐடியால்ஸாக இருக்காங்க. நீங்கள் தான் அவங்களோட மேனேஜர். அவங்க பிடிச்சிட்டு என்ன ஃபோட்டோஷூட் கேன்சல் ஆகிடுச்சா? நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் இதுக்கு எது இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆமாம் கேன்சல் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, மேனேஜ்மெண்ட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஃபோட்டோகிராஃபருக்கும் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதனால் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 2 டேஸில் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹோபி பார்த்து சொல்கிறீங்க. ஹோபி வந்துட்டு போயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு வச்சோ நான் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக தூங்கியிருப்பேன், ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் அப்படியே படுத்து தூங்குறாரு சோஃபாவில். இங்கேயா அப்படியே இருந்துட்டு என்ன வயன் இது எல்லாருமே பாதி ரெடி ஆகிட்டோம், இனி இந்த மேக்கப்லாம் வேறு கலைக்கணும் வச்சப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்துக்கு போகிறாரு. என்ன நீ சொல்கிறீங்க பாரு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்து எதுக்குடா இது பண்ணுறீங்க, இப்போ ஒயின் என்ன பண்ண முடியும், அவ்வளோ அங்கே என்ன நடக்குதோ அதை எதுன்னு சொல்ல முடியும், பரவாயில்ல ஒயின் நாங்கள் இது நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அறம் நீ ஒருத்த மட்டும்தான் யாருமே நீ நல்லபடியாக புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வாய்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ஓகே உடனே நாங்கள் புரிஞ்சுக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்து கம்மி போயிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே போய் மேனேஜ்மெண்ட்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் ஷூட்டெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டாம், இன்னும் 2 டேஸில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த ப்ராப்ளம்லாம் அங்கே போயிட்டுருக்குது. இங்கே வாய்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு ஐயோ செம்மையாக போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் ஏங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி வந்துட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணலான்னா நம்ம வேணால் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. ஐயோ வேண்டாம் நான் எதுவும் கேம் விளையாடலான்னு சொன்னேன், நீ டான்ஸ் ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு இந்த ஒரு நாள் பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாரு. ஹோபி வந்து சிரிக்கிறாரு. வந்து அந்த ஃபோட்டோஷூட் வந்து அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 2 டேஸ் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் நடக்குது. இப்போ இருந்துட்டு நீங்கள் எல்லா காஸ்ட்யூம்லேருந்து எல்லாத்தையுமே ஓடி ஆடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இருந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஆரம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. ஆரம் வந்துட்டு சொல்லு ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா அவர் வந்து மேக்கப்லாம் போட்டுருப்பாரு. ஓ சரி மேக்கப் முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எஸ் மேம் முடிஞ்சிடுச்சா, அவ்வளோதான் லாஸ்ட் டச்சப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட்டாக டச்சப் மட்டும் பண்ணிடுறாங்க. ஆரம் வந்துட்டு சொல்லு ஏன் அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அரும் அது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு டைம் மட்டும் பார்த்து சைன் பண்ணுறது நான் செக் பண்ணிட்டேன், இது வந்து நம்ம லாஸ்ட்டு கான்செப்ட் நடத்த போகிறோம்ல அதுக்கான ஃபார்ம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒயின் நீ செக் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. செக் பண்ணிவிட்டு 2 டைம் செக் பண்ணேன், பட் இருந்தாலும் ஒரே ஒரு டைம் மட்டும் நீ செக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் மேலோட்டமாக மட்டும் பார்த்துட்டு ஓகேங்கிற மாதிரி சைன் போட்டுறாரு. அருமை நல்லா செக் பண்ணிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல ஒயின் நீ பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஒயின் பார்த்தாலே போதும், நம்மளுக்குலாம் இன்னொரு டைம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்துட்டாங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள்கிட்ட அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை அப்படின்னு கேட்குங்க. ஆமாம் என் மேலே நம்பிக்கை வைக்காமல் நாங்கள் யார் மேலே வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஆமாம் என் மேலேயே வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போயிடுறீங்க. ஆரம் வந்துட்டு அப்படி உங்களை பார்த்துட்டு அவங்களோட க்யூட்னஸ்லாம் பார்த்து சிரிச்சுட்ருக்காரு. ஏன்னு பார்த்தோம்னா ஆரம் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறாரு. அந்த லவ் வந்து உங்களை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தாரோ இந்த இதுக்கு மேனேஜராக வந்தீங்களோ அப்போ இருந்து அவர் வந்துட்டு உங்கள் சைடில் லவ் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள்கிட்ட ஃபீலிங்ஸை கன்ஃபர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கார். பட் இது டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரையே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்துட்டு ஃபோட்டோஷூட்லாம் போயிட்டுருக்குதுடா. நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. பாய்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வந்து காமிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி போஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் நீங்களும் வந்துட்டு மேனேஜர் சைடில் வந்துட்டு எந்தெந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்குமோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஆரம்போட காலர் வந்து அப்படியே அங்கே வந்து மேலே அப்படியே தூக்கிட்டு நிற்கிது. அதை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஆரம்பிக்கிட்ட க்ளோஸாக நிற்கிறீங்க. ஆரம்புக்கு ஹார்ட் பீட் எல்லாமே நின்று போயிடுச்சு. அவரும் அப்படியே பேருந்து உங்களை முடிச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவ்வளோ க்ளோஸ் அப்பில் வந்து
இங்கே பாரு காலர்லாம் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போக பார்க்குறீங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு டேயோட கை வந்து பார்க்குறீங்க, அங்கேயும் வந்து ஃபோல்ட்ஸ்லாம் மடங்கியிருக்கு. அது பார்த்துட்டு டே இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட இது வந்துட்டு நீங்கள் அப்படியே மடக்கி விட்டு அப்படியே டேவை பார்க்குறீங்க. டே வந்துட்டு ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை எடுத்துடுறாரு. நீங்கள் வந்துட்டு இவன் இப்போ ரூடாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பிறகு போகிறீங்க. இப்போ வந்துட்டு ஆரம்பக்கா உள்ளுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. அவர் வந்துட்டு அதை எல்லாம் எதுவுமே காட்டிக்காதுங்க. நான் நார்மலாக எப்பவும் போல் அப்படியே ஃபேஸ் வச்சுட்டு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோட்டோஷூட்ஸும் நல்லபடியாக போகுதுடா. இப்போ ஃபோட்டோஷூட்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு, ஏன்னா நல்லா கோஆப்ரேட் பண்ணதுனால. இப்போ வந்துட்டு கொஞ்சம் பிரேக் டைம் இருக்குது. அந்த டைமில் எல்லாம் நீங்களாம் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே இதெல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்க போகிறீங்க. ஆரம்பித்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட கொஞ்சம் ஃபைல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ பாய்ஸ் எல்லாருமே அப்படியே வந்துட்டாங்க. ஒயன் இன்னடி இது இப்போவும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு, பிரேக் டைம் வா நம்ம பிரேக்கில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜிமின் வந்துட்டு கையை போட்டு கூப்பிட்றாங்க. என்ஜாய் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன, ஆனால் நான் தான் இங்கே உட்காந்து எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு. ஐயோ இந்த பேப்பர்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் டேப் ரெக்கார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெக்கார்டர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ ஒயன் தெரியாமல் நாங்கள் கேட்டோம், ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிகேந்திர கேட்குறாங்க. ஆமாம் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்காது சரியா, இது உன்னோட ஒர்க்கை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு சொல்கிறாங்க. நீங்களா வியை பார்த்து முறைக்கிறீங்க. இருந்துட்டு ஆமாம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. இருந்துட்டு ஏன்டா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு அடிக்கிறாங்க. இருந்துட்டு ஐயோ நம்ம ஒயன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்டா கம்முன்னு இருங்கடா ஒயன் எதுக்குடா ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன ஃபைல்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பாய்ஸ் இருந்துட்டு உங்கள் பக்கத்தில் எல்லாம் உட்காந்துட்டு ஓகே இதெல்லாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட் கான்செப்ட் நடக்க போகுதுடா, அதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பாய்ஸோட லாஸ்ட் கான்செப்ட். ஓகே இது வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டோரி. கிட்ஸ் ஸ்டோரியில் இது வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒயன் வந்துட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒயான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. என்னடா ஜிமின் உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அவங்க பாரு லாஸ்ட் கான்செப்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிப் மட்டும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்துட்டு ட்ரிப்பா அதெல்லாம் ஒன்றும் முடியாது, அச்சோ அவ்வளோதான் பீடிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா பிடி சாருக்கெல்லாம் தெரியாது ஒயன் பேல் பீடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அவருக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் என்னால் முடியாதுப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி. சரி அவர்கிட்டயே பெர்மிஷன் கிட்ட அவரையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி அவர் பெர்மிஷன் கொடுத்தாருன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறதுக்கு எல்லோரும் போயிடுறாங்க. அவங்க வந்துட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்கள், ஒன்றே கான்செப்ட் வந்து 4 to 5 months வரப்போகுது, இனிமேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தானே உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம ஒரு மந்த் இருக்குதுல்ல ப்ளீஸ் 1 monthக்கு மட்டும் எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே 1 monthக்குள்ளே நோ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி 3 weeks நோ சான்ஸ், 2 weeks நோ சான்ஸ், 1 week கண்டிப்பாக எனக்கு 1 week வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அடமுடிச்சிட்ருக்காரு. ஐயோ ஜிமின் ஏன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கா, 1 weekலாம் முடியாது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆரம்பம் வந்துட்டு சார் 1 week தானே ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. அவர் தான் இருந்துட்டு நிறைய பேசுகிறாரு. நீங்களும் வந்துட்டு ஆமாம் சார் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு கோல்டு ஜாலரை தட்டுங்க. சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி ஜெக்கியில் இருந்துட்டு உங்களை சேர பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே கேட்டதுனால அவர் வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 1 weekக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போகிறீங்க. எங்கே போகலான்னு பார்த்தோன்னா ஸ்பெயின் தான். ஓகே ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறீங்க. அங்கே வந்து ஃபாரின் ட்ரிப் மாதிரி தான், ஜஸ்ட் ஃபார் 1 week அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி. நீங்கள் தான் வந்துட்டு பாய்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது. அது வந்து ஜாலி ட்ரிப்பாக தான் வந்திருப்பீங்க. பட் மீடியாஸ்லாம் கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரிப் போயிருக்காங்கங்கிற மாதிரிலாம் நியூஸ் பரப்பி விட்டுட்டாங்க. பொத்தி வைக்கலான்னு பார்க்குறீங்க, பட் எங்கே அதெல்லாம் முடியுமா? அதனால் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு எல்லாம் போகிற பக்கமெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஏர்போர்ட்டில் எல்லாம் நின்று கத்திட்டு இருக்காங்க. நீங்களாம் வந்துட்டு ஐயோ இவங்களை வேறு நீ சமாளிக்கணுமா, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போகிறீங்க. அப்புறம் வந்து ஸ்பெயின் போயாச்சுடா. அங்கே போனோன்னா அப்படியே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆகுறீங்க. ஐயோ நம்மளுக்கு இது பிரேக்கு நல்லபடியே தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா அப்படியே ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் பாய்ஸ் கிட்டே பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. அச்சோ நல்ல வேலை நீங்கள் கேட்டதுனால தான் நானும் வந்தேன், இல்லைன்னா வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஐயோ எனக்குலாம் இந்த பிரேக் டைமே கிடச்சிருக்காது 1 week. ஐயோ ஜிமின் உனக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் தேங்க்ஸ் சொல்லி நான் கேட்கும்போது என்னென்ன பேசினேன் இப்போ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹோபி வந்துட்டு ஆமாமோ எங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, இப்போ தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
ஆரம் வந்துட்டு அப்படியே உங்களே தான் நோட் பண்ணிட்டு வராரு. நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு வந்தோடனேயும் நீங்கள் வந்துட்டு ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் வந்துட்டு என்ன பண்ணுற வயன்னு கேட்டோன்னா, இல்லை சின்ன சின்ன ஒர்க் தான், இதையும் இப்போவே முடிச்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம் வந்துட்டு ஓகே நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் வந்துட்டு அவ்வளோதான் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட வந்து ஜென்ரலாக பேசிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. ஸ்பெயினுக்கு போய் முடித்தோன்னா அங்கே வந்துட்டு ஹோட்டலெலாம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஒரு ஜாலியாக என்வாயன்மெண்ட்டில் போய் நிறைய இடம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே உங்களுக்கு ஸ்பெயினும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. இருந்தாலும் வந்துட்டு இங்கிலீஷை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கீங்க. எங்கள் பாய்ஸ்க்கும் அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்லேட்டர்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அங்கேயே வந்துட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிளேஸ்க்கு அவ்வளோ அழகாக ஓடி போய் உட்காந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு அழகாக ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்ம பிடி சார் வந்துட்டு வந்திருக்காரு. அவர் வந்துட்டு அவரோட பங்குக்கு அவங்க வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக அட்மையர் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் அவர் வந்துட்டு உங்களை அட்மையர் பண்ணுறது அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிறாரு. இப்போ இருந்துட்டு ஹோபியும் ஆரம் மட்டும் தனியாக வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த 3 லீவ்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்லடா, அது வந்து லவ்வர்ஸ்க்கான சிம்பிள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, லக்கி சிம்பிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து பார்க்குறாரு. அங்கேயே வந்து நிறைய லவ்க்கான இதுகளும் இருக்குது. அவர் அதெல்லாம் கீச்செயின் மாதிரி இருக்குதுடா, சாரி கீச்செயினில் ப்ரேஸ்லெட் மாதிரி, ஓகே ப்ரேஸ்லெட் மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே அதை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணுறாரு. அவரால் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. திஸ் ப்ரேஸ்லெட் லுக்ஸ் வெரி குட், ஹவு மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு கேட்குறாரு. இட்ஸ் கப்பிள்ஸ் ப்ரேஸ்லெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து சொல்கிறாங்க. அவங்களோட டாலர்ஸ் படியோ இது படியோ. ஆரம் வந்துட்டு கப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரால் சிரிக்கிறாரு. ஹோபின்னு டே கப்பிள்ஸ்க்கு எதுக்கடா வாங்குற, கப்பிள்ஸ்க்கு வாங்குறதுக்கு நீ என்ன கமிட்டடா, எங்களுக்கு தெரியாமல் நீ எல்லாம் கமிட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எதுக்கடா இதையும் வாங்கி வேஸ்ட் இது பண்ணுறேன், ஃப்யூச்சருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அதை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அழகாக ஸ்மைல் பண்ணிடுறாரு. அது வந்து நம்ம யாரை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுவோமோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரேஸ்லெட். அது வந்து கேர்ள்ஸ் போடுற மாதிரி ப்ரேஸ்லெட் தான். அதை வாங்கிட்டு இது உங்கள் ஹேண்டுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்துட்டு அது அப்படியே முடியுது. ஹோபியே இருந்துட்டு ஏதோ நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காடுறாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெம்பர்ஸ் கிட்டே பேச பார்க்குறாரு. இங்கேயே ஆரம்பிச்சு கம்முடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துக்கிறாரு. ஹோபி இருந்துட்டு ஒன்றுமில்ல டே எங்கேயோ லைன் போகுது, டே இல்லைடா இது நான் ஃப்யூச்சருக்கு ஃப்யூச்சர் ஒய்ஃப்க்கு இப்போவே என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்து கேட்குறாரு. அது ஒன்றும்ல ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கு இப்போவே ப்ரேஸ்லெட் வாங்க வைக்கிறாரு ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்ஸாக இருந்துட்டு ஆரம் போடு சூப்பர், அப்புறம் நாங்கள் ஃப்யூச்சர் சிஸ்டர்லாம் பார்க்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசியிருக்காங்க. டே ஒன்று இதாகலடா, நான் சும்மா இருந்துட்டு ஃப்யூச்சரில் எனக்கு ஏன் ஒய்ஃப்னு வர மாட்டாங்களா யாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஆரம்பப்பட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபன்னாக அங்கே டாக் போயிட்டு இருக்குதா. இப்போ டின்னர் டைம் ஆயிடுச்சு. டின்னர் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஃபுட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ ஹோபி வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு லைட்டாக நாட்டியை ஸ்மைல் பண்ணிவிட்டு வயன் உனக்கு யாராவது ஃபஸ்ட் லவ் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கா ஹோபி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஏறுது. இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு ஐயோ என்ன ஆச்சு வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உங்கள் தலையை தட்டி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே வி இருந்துட்டு உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன ஹோபி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேத முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி பார்த்து கேட்குறீங்க. ஆரம்பிட்டு கம்மனர் ஹோபி என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஃபஸ்ட் லவ் யாருன்னு தானே கேட்டேன், ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஒன் சைட் லவ் இந்த மாதிரி இருக்குதான்னு தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நாட்டியாக ஹோபி வந்துட்டு கேட்குறாரு. நீங்களா கம்மனர்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஹோபி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு எதுவுமே பேசல, அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களோட டாக்லாம் அப்படியே அழகாக போயிட்டுருக்குது டின்னர் டேபிளில். இப்போ இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக எல்லாருமே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஆரம்பம் எல்லாருமே வந்துட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. எந்த டாபிக்னால் உங்களுக்கு யாராவது க்ரஷ் இருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நேம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட வந்தோம்னா ஜிமின் வந்துட்டு எனக்கு நம்மளோட சவுத் கொரியா பெரிய ஆக்டர் இப்போ தான் டாப் 1ல் இருக்காங்க பார்த்தியா மின், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
மின்னா இந்த நேம் அவங்க வந்து என்னோடய கிளாஸ்மேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாங்க. என்ன கிளாஸ்மேட் ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் ஐயாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் கிட்ட போய் உட்காந்துடுறாங்க. உங்களோட கிளாஸ்மேட்டா அப்போனா எனக்கு அவங்கக்கிட்ட பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. ஏன் என்னோட ஃப்ளர்ட்டிங் கொண்டு போய் அவங்ககிட்ட காட்டுறதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னன்னு தெரியல, அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி சின்ன ஒரு டேட் போகலாமேன்ட்டு. வேண்டாடா, உன்னோட வயசில் ரொம்ப பெரிய பொண்ணு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்கிறாங்க. பெரிய பொண்ணாக இருந்தால் என்ன டேட் பண்ணக்கூடாது, ஆனால் சும்மா டின்னர் டேட் தானே கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் க்ளோஸ்னால் அந்த அளவுக்குலாம் க்ளோஸ் இல்லை, தெரியும் அவ்வளோதான், கிளாஸ்மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக வெட்டுறாரு. இப்போ இருந்துட்டு ஆரம்பிச்சு எனக்கு தூக்கம் வருது, நீங்களும் போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அவராக அப்படியே அந்த ப்ரேஸ்லெட்டை அப்படியே அவரோட பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு தான் போகிறாரு. இங்கேயா ஒய்யன் வந்துட்டு போயிட்டு ஹோபியை குத்துன்னு குத்திட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணுற, இது மட்டும் ஆரம்புக்கு தெரிஞ்சிச்சா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே வீ இருந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபியோட கழுத்து பிடிச்சிருக்காங்க. டே விட்டுருக்கா சார், காப்பாற்றுங்க, பேங்க் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு உனக்கு தேவைதான்டா, நீ தேவையில்லாமல் எதுக்குடா அவங்க முன்னாடி போய் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சார்டா விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படிங்களாம் இரும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வயன் வந்துட்டு அப்பாடா ஆரம்புக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு, என்னையும் வீயும் குழி தோண்டி பதிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவா ஹோபி இருந்துட்டு ஏன்டா அவங்ககிட்ட மட்டும் சொல்லலை, அவங்க ஏதோ கோச்சுக்கு போகிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோச்சுக்கெலாம் மாட்டாங்க, ஆரம்பம் பற்றி உனக்கு தெரியாது, வச்சோ லவ் இருந்துச்சுன்னா லவ்வுக்கு எண்ட் கார்டு போட்டு விட்டுருவான்டா, வேண்டவே வேண்டாம், உனக்கு தெரியும்ல, இங்கே பாரு ஜிமின்னு வந்து ஒரு இந்த மாதிரி தானே லவ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து டேட் பண்ணுறா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தபோது அந்த பொண்ணுக்கு எத்தனை ஆயிரம் அட்வைஸ் கொடுத்துட்டு அவளையே பிரேக்கப் பண்ணிட்டு வச்சுட்டு போக வச்சது, இங்கே பார்த்துக்கோ ஆரம்பத்தில் டான்ஸர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் மேரேஜ் இதெல்லாம் கூப்பிட்டு தான்டா வேணாம், அது கூப்பிட்டுக்கலாம்டா, நம்ம லாஸ்ட் கான்செப்ட் நடக்கும்ல அப்போ நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இருந்துட்டு சொல்கிறேங்க. பையன் வந்துட்டு ஆமாம்மா தேவையில்லாமல் இதுவெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத, அதுவும் யார்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல ஆரம்பிக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ஐயாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி இருந்துட்டு பிடிச்சி நம்ம வந்துட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு கழுத்து பிடிச்சா. இப்போ வயன் வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி ப்ராங்க் இது பண்ண அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குத்திட்டு போயிடுறாரு. எல்லாமே வந்துட்டு அப்படியே போய் படுத்துடுறாங்க. ஆரம்பம் வந்துட்டு இங்கே அந்த ப்ரேஸ்லெட் வச்சுட்டு உங்களை அப்படியே நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. டேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகுதுடா, கான்செப்டும் வருது. இப்போ கான்செப்டில் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹெவியாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் பேக் ஸ்டேஜில் வந்துட்டு எல்லா ப்ரிப்ரேஷனும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குதான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, ரைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே சாங்ஸ்லேருந்து எல்லாமே பிச்சில் பாடுறது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருமே ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆர்மிஸ் இருந்துட்டு அவங்க ஹார்ட்டில் பெயினும் இருக்குது, அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பியும் இருக்குது. எல்லாத்தையுமே கலந்துட்டு அவங்க எல்லாருமே அப்படியே நம்ம பாய்ஸ் எல்லாமே சேரப் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ இருந்துட்டு அந்த சாங் எல்லாமே முடியுது. எல்லாருமே அவ்வளோ எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே அப்படியே கண்ணெல்லாம் அப்படி கலங்குது, அழுகாச்சி பட்டுது, நிற்காமல் அருவியாட்டம் ஓடிட்டுருக்குது. அப்படியே கொஞ்சம் கம் டவுன் ஆகிட்டு இப்போ இருந்துட்டு ஒவ்வொருத்தங்க பேசலாம் முடித்தோன்னா இப்போ வந்துட்டு வியோட டர்ன் வருது. வந்துட்டு அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் இது இன்னொரு மினி ஹார்ட் அட்டாக் தான், பட் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்லேயே வச்சு நான் வந்துட்டு ஒரு கேர்ளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னென்ன எங்களை துரோகம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஐயோ கத்தாதீங்க சாரி இங்கே பாருங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நல்லா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக சிரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவன் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தால அதுதான்டா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்டு வராங்க. என்னடா இது, நீங்கள் எதுவுமே ஷாக் ஆகாமல் இருக்கீங்க, இங்கே எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியும், உங்ககிட்ட மட்டும்தான் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டேன்டா, நீ இருந்துட்டு விட்டால் லவ்வை பிரித்து விட்ருவேன்னு. ஏன்டா நான் அவ்வளோ கொடூரமானவனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் தான் என் லவ்வை பிரித்து விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாங்க. வந்துட்டு அது ஸ்டார்டிங் டைம்டா, அதனால நான் அப்படி சொன்னேன், தேவையில்லாமல் ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன வில்லன் ரேஞ்சுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையனை வருட்டம் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு யார்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. இப்போ அப்படியே இருந்துட்டு அது வந்து எங்களோட மேனேஜர் வயன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் அப்படியே எல்லாருமே கற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க. இங்கே ஆரம் சைடில் பார்த்தோம்னா ஆரமுக்கு
அப்படியே ஷாக் ஆயிடுது. அவராக என்ன என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ப்ராசஸ் பண்ண தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு சுத்தமான மைண்டில் என்ன பண்ணுறதுனே தெரில. அவருக்கு ப்ரீத்லாம் அவ்வளோ ஹெவியாக எடுத்து விடுது. அவருக்கு அந்த ஸ்டேஜ்லேயே நிற்க முடியாத மாதிரி அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே ஒயின் வந்துட்டு மேலே வராங்க. ஐயோ, ஆர்மிஸ்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பட் ஆர்மிஸ்லாம் எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக அவங்களோட லைஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கொண்டா ஓகே, எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் ஏற்றுக்கிட்டீங்க. ஏற்றுக்கிட்டு அப்படியே வரீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ரைஸ் ஆகுது. பட் டே இருந்துட்டு அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸை வந்து பிடிக்கிறாரு. நீங்களா டேவை பற்றி அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே கைப்பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி ஆரம் வந்துட்டு ப்ரோக்கன் ஹார்ட்டாக அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவர் உங்களோட ஐயோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களோட கையும் டேவோட கையும் அப்படி கோத்துருக்கிறதையும் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அப்படியே ஹெவி ஆகுது ஹார்ட்லாம். இப்போ அப்படியே டே இருந்துட்டு, அப்புறம் எங்களோட மேரேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் நாள்ஸில் நாங்கள் வைக்க போகிறோம். ஐ திங்க் 1 மந்த்க்குள்ளே வச்சுருவோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வின் பண்ணுறாரு. உங்களை பார்த்து நீங்களும் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இங்கே அவ்வளோதான் 6 மணி நேரம் இங்கே சுத்தமாக முடியல. விட்டால் எப்போ வேணால் பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுதுடலாங்கிற மாதிரி இருக்கிறாரு. இப்போது அப்படியே இதுவும் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சோடனே அப்படியே எல்லாருமே கீழே போகிறாங்க. பட் ஹோபி வந்து டே ஆரம்பிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ, ஆரம்பம் வேறு சரியான கோவத்தில் இருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கோவமெலாம் இல்லை, அவன் வந்துட்டு ஃபன்னியாக தான் கேட்டுருந்தான், அதனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆரம் வந்துட்டு ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டு அந்த அழுதுட்டுருக்காரு. அவரால் அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னே தெரியல. அவர் அப்படி உட்காந்து போஸ்ட் அவுட் ஆகி அழுகுறாரு. அப்போ என்னோட ஒன் சைட் லவ்வா ஏன் இவ்வளோ பெயினாக இருக்கு, என்னால் முடியல, ஏன் இவ்வளோ பெயினாக இருக்கு போயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போட்டு அப்படி அழுதுட்டுருக்காரு. அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்தோன்னே அப்படியே பாய் சொல்கிற ரூமுக்கு அவர் போகிறதுக்கு சுத்தமானமே இப்போ விருப்பம் இல்லை. அதனால் அவர் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. எங்கேயோ பாய்ஸ் வந்துட்டு என்னடா ஆரம்பியோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அப்படியே 1 டே வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ ஆரம்போட வீட்டில் தான் அப்படியே ஒயினும் டே வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. பாய்ஸ் இருக்காங்க. ஆரம் வந்துட்டு சோஃபாவில் அப்படியே அவர் வந்துட்டு நார்மலாக உட்காந்துட்ருக்காரு. அவர் ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. ஹயாங் சாரி ஹயாங், உங்கள்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கோன்னு, பட் நீங்கள் தான் லவ்வாக பிரித்து விட்ருவீங்களேன்ட்டு இந்த ஜிமின் சொன்னான்னா அதை பார்த்து தான் நான் பயந்துட்டு இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆரம் வந்துட்டு எதுவுமே சொல்ல அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிடுறாரு. ஸ்மைல் பண்ணோன்னா அவங்களும் வந்துட்டு ஐயோ கோவம்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் மேரேஜ் வச்சுக்கலான்ட்டு இருக்கோம், நீங்கள் தான் ஏற்றுக்கவே மாட்டீங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். நீங்கள் சிரிச்சிட்டிங்களா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒயின் வந்துட்டு தேங்க்ஸ் ஆரம், ஐயோ நான் ரொம்ப பயந்தேன் தெரியுமா, உனக்கு தான் நான் இருக்கிறதுலேயே ரொம்ப பயந்தேன், ஆனால் நீ வந்துட்டு இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம் வந்துட்டு எதுவும் சொல்ல, நீ சந்தோஷமாக இருந்தால் ஓகே ஒயன், அந்த வீப்பையும் எதுவும் பண்ணானா சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெயினோட அந்த மாதிரி சொல்கிறாரு. ஹோபியா என்ன காட்சி ஏன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெயினை மட்டும் ஹோபி மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஏன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். மற்றபடி பாய்ஸ் எல்லாமே நார்மலாக அவரோட வீட்டில் தான் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு எல்லாமே ஜாலியாக இது பண்ணியிருக்காங்க. அவர் வந்துட்டு அப்பப்போ உங்களை பார்க்குறாரு. நீங்களா வீட்டில் அவ்வளோ அழகாக சிரித்து பேசிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. அதோட அவர் வந்துட்டு முடிச்சிடுறாரு. இப்போ பார்த்தோம்னா அப்படியே மேரேஜ் நடக்க போகுது. உங்களுக்கு நீங்கள் சர்ச்சில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ சின்ன கிஃப்ட்டு வந்து டே வந்து உங்களுக்காக ப்ரெசென்ட் வாங்கி வச்சுருப்பாரு. பட் அதை அப்படியே வீட்டிலே விட்டுட்டு வந்திருப்பாரு. அதனால் வந்துட்டு ஹோபிக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹோபி வந்துட்டு தேடிச்சிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிருப்பார். அப்படி அவர் வந்துட்டு டேயோட ரூமுக்கு போகும்போது அவங்க ரூமுன்னு பார்த்தோம்னா 7 மெம்பர்ஸுமே ஒரே இடத்துல இருப்பாங்களடா, அந்த மாதிரி ஒரு ரூம். அந்த இதுக்கு வந்து போகிறாங்க. போனோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு டேயோட ரூமுக்கு போகிறது பதிலாக தெரியாமல் ஆரம்போட ரூமில் அவசரத்துக்கு போயிட்டு அச்சோ தெரியாமல் இங்கே வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பி போக பார்ப்பார். பட் அப்படியே அவர் வந்துட்டு ஒரு இடத்துல லாக் ஆகி நின்றுவார். அப்படியே அவர் வந்துட்டு என்ன இது ஒயின் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டைரி அந்த ஒரு புக்காட்டம் இருக்கும்ல, அந்த புக்கு சைடில் வந்து ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் வந்துட்டு அவர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது உங்களோட ஃபேஸ் போட்டு அவ்வளோ அழகாக ஒரு ட்ராயிங் வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். அந்த ட்ராயிங்க்கு கீழே வந்து மை லவ் அப்படிங்கிற மாதிரி போட்டு அங்கே ஹார்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே ஹோபிக்கு என்னென்னு புரியல. அவருக்கா
என்ன இது, என்ன மேலும் என்ன என்ன இது ஆரோட வீட்டிலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அவருக்கு என்ன பேசுகிறது, இது பண்ணுறது எதுவுமே புரியல. இப்போது அந்த ட்ராயிங் இது அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கு ஹார்ட்டில் அவ்வளோ ஹெவியான மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் நினைக்கிறத கரெக்டாக தப்பான சொல்கிற அளவுக்கு அவருக்கு மைண்ட் செட்டே வரல. அந்த ட்ராயிங் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்படியே அவரோட கண்ணு வந்து டேபிள் கிட்ட போகுது. டேபிள் கிட்ட போகும்போது அங்கே அந்த ப்ரேஸ்லெட்டை பார்க்குறாரு. இது ஆரம் வாங்கும்போது அவர் ஃபேஸில் இருந்த பிரைட்னஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் பக்கத்தில் அப்படியே போயிட்டே இருக்கார். அவருக்காக ஹார்ட்லாம் அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்குது. பெயினோட அப்படியே போய் அந்த ப்ரேஸ்லெட்டை எடுக்கிறாரு. அந்த ப்ரேஸ்லெட் எடுத்து அவர் அன்னைக்கு நம்ஜுன் என்ன நேம் அதில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேம் போட்ட பிளேஸை வந்து அப்படியே திருப்பி பார்க்குறாரு. அவருக்கு ஷாக் ஆகிடுது. அதில் வந்து ஒயன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அவருக்கு என்ன பண்ணுறது, என்ன பேசுகிறது எதுவுமே புரியல. அப்படியே பிளாங்க் ஆகிடுது. அவர் ஒரு 5 நிமிஷம் ஆகுது, 5 to 10 minutes ஆகுது அவருக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே. இப்போ மறுபடியும் கால் வருது. கால் வந்தோன்னே தான் அவர் வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தெரியாமல் டேய் இன்னுமாடா கிஃப்ட் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த ரூமை விட்டு அப்படியே டேவோட ரூமுக்கு போகிறாரு. போய் அந்த ரூமை பார்த்துட்டு அந்த ரூமில் கிஃப்ட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு அவர் அப்படியே ஹெவியாட்டர் வந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே ஹோபிக்கு வந்துட்டு என்னமோ புரிகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் இந்த 1 month வந்து நம்ஜுனும் நோட் பண்ணியிருப்பாங்க. நம்ஜுன் வந்து சோகமாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. அவருக்கு ஏதோ புரிய தட்டது. அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் இருக்கும். அந்த கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு அவர் பட்டுக்கு போயிடுறாரு. அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போனோன்னே அதை வந்து கொடுத்துட்டு இங்கே ஆரம் வந்துட்டு கூப்பிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே ஆரம்பிச்சு என்னடா இது மேரேஜ் நடக்குதுடா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடந்துடும் அப்படி இல்லை ஆரம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி தரத்தலாம் நிறுத்திட்டு போயிடுறாங்க. இப்போ ஹோபி ஆரம் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கிறாங்க. அவ்வளோ சைலண்டாக இருக்குது. டே என்னடா அது பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இப்படி நின்றுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு கேட்குறாங்க. அந்த ப்ரேஸ்லெட் எடுத்து ஆரம் கிட்ட காட்டுறாரு. ஆரம் வந்துட்டு என்ன இது இந்த ப்ரேஸ்லெட் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. அதானே நானும் கேட்கணும். இதில் ஒயனுங்கிற பேர் போட்டிருக்குது. இது நீ வாங்கின ப்ரேஸ்லெட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. டே ஹோபி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ஜுன் வேண்டாம் இங்கே பாரு நம்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பெயிண்டிங்கும் எடுத்து அப்படியே காட்டுறாங்க. ஒரு ட்ராயிங் மாதிரி ஒரு சின்ன ஒரு பேப்பரில் தான் ட்ராய் பண்ணி வச்சுருப்பாரு. அதை எடுத்து காட்டினார். அவ்வளோதான். ஆரம்பம் எதுவுமே பேச முடியல. அவ்வளோ சைலண்ட்டாக ஹெட் அண்ட் டவுன் பண்ணி நின்றாரு. டேய் என்னடா இது ஒயனை நீ லவ் பண்ணிட்டு இருந்தியா? டே எப்படா இது ஏங்க எங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. டே அது விட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா விட்ரா? டே ஒயனுக்கு இப்போ மேரேஜ் வேறு ஆக போகுதுடா. அதுவும் நம்ம டே கூடடா. டே எப்போ இருந்துட்டு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு கேட்குறாரு. ஆரம்பிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பெயினோட ஸ்மைலோட அது என்னடா சொல்கிறது, அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி எனக்கு பார்த்தோன்னா பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஒயனோட ஒர்க் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி. டே ஜஸ்ட்டு க்ரஷ் தான்டா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டே இந்த இந்த ட்ராயிங்கை பார்த்தாலே எனக்கு அது தெரியுதுடா நீ எவ்வளோ உருகி இந்த ட்ராயிங்கை வரைஞ்சிருக்கேன்னு. டே இது ஒருத்தங்க அவ்வளோ லவ் இருக்கும்போது தான் இந்த ட்ராயிங்கில் இவ்வளோ ஒரு லவ்வை நம்ம ஃபீல் பண்ண முடியும். டே என்னடா நடந்திருக்கு? டே உன்னோட லவ் அப்போவே அவகிட்ட சொல்லியிருக்கலாம்லடா. டே அது வேண்டாம்டா விட்றா, அதை பற்றி எதுக்குடா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டே வியூ டே ஒயனை லவ் பண்ணி 1 year தான்டா ஆகுது. பட் ஒயனை நீ ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணுறீங்கன்னு ஆரம்பித்தா நீ தானே ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே இல்லைடா அது டைம் போகட்டும்னு நினச்சேன். பட் என்னோடய அன்டோல்டு லவ் வந்து இவ்வளோ ஸ்டார்ட் எண்டிங்காக இருக்கும்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. சரி விடு, எல்லா லவ்வும் வந்து ஃபஸ்ட் லவ்வும் ஹாப்பி எண்டிங் கிடச்சிட்டா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இது பாரு கம்மியாரு, இதை பற்றி யார்கிட்டையும் பேசாத, என்னோடது 1 side லவ் தான், அவ்வளோதான் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அவ்வளோ பெரிய ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. ஏன்னா அங்கே வந்து ஒயன் நின்றுட்டுருக்காங்க. ஒயனுக்கு பின்னாடி டே நின்றுட்டுருக்காரு. டேக்கு பின்னாடி நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காரு. அவங்களுக்கா அப்படியே பேய் அணைஞ்ச மாதிரி இருக்குது. இங்கே நம்பிச்சு வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அதை நாங்கள் கேட்கணுன்றா, நீ காணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உங்களை வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம். ஆனால் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்து கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, நானும் அவனும் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ ஒயின் வந்துட்டு அப்படியே ஆரம்பம் பார்க்குறாரு. ஆரம்பம் பின்னாடி அப்படியே ஹோபிக்கிட்ட அந்த செயின் அந்த ஹேண்ட் ப்ரேஸ்லெட்டை வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு ஹோபி என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால், ஒயின் அது ஒன்றும் இல்லை ஒயின், நானும் ஆரம்பம் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹோபி என்ன என்ன என்னடா அது இந்த இந்த ப்ரேஸ்லெட் இந்த ட்ராயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அட்டுறீங்க இது வந்து கப்பிள் ப்ரேஸ்லெட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உங்களுக்கா ஹார்ட் பிரேக் ஆகிடுது. எங்கேயா டே இருந்துட்டு அப்படியே ஆரமாக தான் பார்த்துட்ருக்காரு. டேக்கு என்னன்னே தெரில, அவருக்கும் அவ்வளோ பெயின் ஆகுது. ஆரம் வந்துட்டு அவருக்கு அவ்வளோ பெயின் அவரோட ஃபேஸில் தெரியுது. பட் இருந்தாலும் லைட்டாக ஸ்மைலோட அதெல்லாம் ஜஸ்ட் ஒன் சைட் லவ் தான்டா, அதில் என்னடா இருக்க போகுது, இங்கே பாரு க்ரஷ்னு யாருக்குமே இருக்கக்கூடாது சொல்லு பார்க்கலாம். நம்ம ஜிமினுக்கு எவ்வளோ க்ரஷ் இருந்திருக்குது சொல்லுங்கள், எனக்கு வெறும் க்ரஷ் தான்டா, நான் லவ்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாய்ஸ்க்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அங்கேயே டைம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் டே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, சீக்கிரம் வாங்கடா, ஆரம் கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஹோபியும் ஆரமியும் கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ டே டைம் ஆகுது பாரு, போய் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஆரம்பம் வந்துட்டு அங்கேயே நின்றுட்டு என்னடா பண்ணுறீங்க, இங்கே பாரு மேட்சுக்கு டைம் ஆகுது, வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் வந்துட்டு டேவோட கையையும் ஒயினோட கையையும் அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. இங்கே ஒயனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. பட் இருந்தாலும் 2 பேர்த்தையும் அப்படியே சர்ச்சுக்கு முன்னாடி போய் நிற்க வச்சுட்டாங்க. இப்போ ப்ரீஸ்ட் வந்துட்டு கேட்குறாங்க. இப்போ ஒயனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வந்துட்டு பிளாங்காக இருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஆரம்பிச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கம்முன்னு இருங்கடா. வந்துட்டு இங்கே பார்ட்டி அது சின்ன க்ரஷ் தான்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்கா. சரி என்ன இப்போ நான் ஒயனை கேட்டால் ஒயனை உன்னால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காதில் வந்து கிட்ட வந்து கேட்குறாரு. இருந்துட்டு அப்படியே டியர் ஐஸோட இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. ஒயின்கிட்ட வந்துட்டு என்ன நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுன்னா நீ என்ன லவ் பண்ண முடியா, டேவை விட்டுட்டு என் கூட வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒயின் வந்துட்டு எதுவுமே பேசல. அவளுக்கும் டியர்ஸ், உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது, நீங்களும் வந்துட்டு தலையை நோங்கிற மாதிரி ஆட்டுறீங்க. அவ்வளோதான், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க. என்ன லவ், ஜஸ்ட் க்ரஷ் தான், ஓகேவா. ஒன் சைடு லவ் இல்லை க்ரஷ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாங்க. எல்லாத்தோட லவ்வும் பாசிட்டிவாக வராதுல, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆரம்பித்து பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு ப்ளீஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, தயவு செஞ்சு இது பண்ணு, இது பாரு எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ டிவி வந்துட்டு அப்படியே கான்ஷியஸ் வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடக்குது. பட் அது ஃபுல் ஹார்ட்டில் அவ்வளோக்கு நடக்கலை, லைட்டாக நடக்குது மேரேஜ். இங்கே வந்துட்டு அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அது ஜஸ்ட்டு ஒன் சைட் லெவல் தானே, இதில் என்ன இருக்க போகுது, இங்கே பாரு நான்லாம் ஃபீலே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அவ்வளோ ஃபீலிங்ஸ் உள்ளே இருந்தாலும் அவரை அப்படியே வெளியே இருந்துட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. பாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரியறதுக்கு ஆரம்பிக்குது. பட் டேக்கும் ஒயனுக்கு இது ஃபுல்லாக ஏற்றுக்கிறதுக்கு மனசே வரல. அவங்களுக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுன்னே தெரில. அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மூஞ்சியை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே பாரு எனக்கு இப்போ ஒயன் மேலே சுத்தமாலுமே எந்த ஒரு லவ்வும் இல்லை, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. அப்படியே டே இருந்துட்டு பார்க்குறாரு. ஆரம் ஹயாம் சாரி ஹயாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குடா சாரி, நீங்கள் என்னமோ தப்பு பண்ணாத மாதிரி சாரி கேட்குறீங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டே அவள் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் முதல்ல தெரிஞ்சிருக்கோம்ல. உங்களுக்கு நான் 3வது மனுஷன் மாதிரி மேடையில் சொல்ல வேண்டியதாக போச்சு. அது என்ன நீ பயந்துட்ட, எந்த ஒரு லவ்வுக்கு இது இருந்துச்சுன்னா அதை பிரேக்கப் பண்ண சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு அவ்வளோதானே. ஏன்னா நீ அவ்வளோ ஒயனை லவ் பண்ணுறேன் சரியா, உன் கண்ணில் நான் ஒயனுக்கான லவ்வை பார்க்குறேன், ஒயனுக்கு உன் மேலே ஆன லவ்வை நான் அவன் கண்ணில் பார்க்குறேன். ஒயன் இங்கே பாரு, நீ எதுக்கு ஒயன் இப்படி இது பண்ணுறேன், யாராவது சொல்லுங்களாடா எதுக்குடா இப்படி உட்காந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரே சொல்கிறாங்க. பாய்ஸும் எதுவுமே சொல்லலை. வந்துட்டு அவங்கள நார்மல் படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படி 3 பேர் ஒரு ஹக் கொடுத்துருக்கீங்க. வந்துட்டு ஜென்டலாக அவங்கள எல்லாத்தையுமே ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக் பண்ணுறாங்க. இப்படி தான் கொஞ்சம் டேஸ் வந்து போயிட்டே இருக்குது. உங்களோட மேரேஜ் லைஃப்பும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு அவரை ஃபீல் பண்ண வச்சுட்டோமே, கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து உங்களுக்கும் இருக்குது, டேக்கும் இருக்குது. அவர் வந்துட்டு அதே தான் நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்ச நாள் போக 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 உங்கள்கிட்ட வந்துட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே வெளியே வர ட்ரை பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு அவர் சோலோ இது வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அவரோட பர்த்டே அப்போ வந்துட்டு எல்லாருமே ஜாலியாக எல்லாருமே உள்ளே வந்துட்டு வராங்க. ஆரம்புக்கு விஷ் பண்ண வந்துட்டு டே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் பர்த்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி
அதான் நம்மளாம் டிஸ்பேண்ட் ஆகிட்டோம்ல, இன்னுமாடா என் பர்த்டேக்கு 7 பேர் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. டிஸ்பேண்ட் பண்ணாலும் நம்மளாம் எல்லாருமே எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம், எல்லாத்தோட பர்த்டேக்கு எல்லா இதுலையும் வந்து தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே இது நல்லா ஜாலியாக சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பம் வந்துட்டு அழகாக சிரிச்சுட்ருக்காரு. டேவும் ஒயனுக்கும் இப்போ தான் லைட்டாக ஓகே அவர் மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. இப்போது அப்படியே பார்த்தோம்னா டோர் வந்து நாக் ஆகுது. என்ன இது இப்போ எதுக்கு டோர் நாக் ஆகுது, யார்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. ஜிமின் தான் போகிறாரு. ஜிமின் ஓப்பன் பண்ணுறாங்க டோரை. அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. மீன் மீன் ஆக்டர் நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிக்கிறாரு. சாரி ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருமே உள்ளே வந்து பாடுறாங்க. இப்போ ஆரம் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொக்கே கொடுத்தாங்க. தேங்க்ஸ் மேம், உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஒரே ப்ராஜெக்டை ஒன்றா கொலபரேட் தானே பண்ணிகிட்ருக்கோம், அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன்னா ஹோபின்ட்டு ஒரே கொலபரேஷனில் இருக்கீங்களா அப்படிங்கிற சொன்னாங்க. ஏன்டா உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தெரியும் பட்டு வீட்டுக்கு வர அளவுக்கு கொலபரேஷனில் இருப்பீங்கன்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டி ஃப்ரெண்டுடா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு மிஸ்ஸஸ் மீன் மிஸ் மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்காக பேச்சே வர மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு வந்து மின்னு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் சொல்லுங்க ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் நல்லா கேஷுவலாக பார்த்தேன். நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பொசிஷனில் வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஆக்டரை வந்து நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மின் வந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அது ஒன்றும் இல்லை, என்னோடய லவ் டவுனுக்காக இதை பண்ணணும்னு நான் நினச்சேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன லவ் டவுனா, அப்படின்னா உங்களுக்கு லவ்வர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே மென் வந்துட்டு லைட்டாக வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இங்கே ஆரம்பிட்டு என்ன உனக்கு லவ் இருக்கா மென், என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அது ஸ்கூல் டைமில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களா இது பண்ணுறாங்க. இப்போ ஹோபி வந்துட்டு ஸ்கூல் டைம்லேருந்து இல்லைவா டே ஆரம், அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கோம்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டே எனக்குலாம் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மின் வந்துட்டு ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்ப கூப்பிட்றாங்க. ஆரம்பிச்சுட்டு என்ன மீன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே மின் வந்துட்டு டக்குன்னு நீல் டவுன் பண்ணி அப்படியே ஒரு ரிங் பாக்ஸ் எடுக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல. மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம் இது நான் சத்தியமாக இன்றைக்கி சொல்லி ஆகணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பட் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சொல்லிட்டா எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குமே. அட்லீஸ்ட் அவங்க முன்னாடி எம்ப்ரேஸ் பண்ணுறதுக்காச்சு நீ நோ சொல்ல மாட்டேங்கிற ஒரு தைரியத்தில் தான் சொல்கிறேன். ஐ லவ் யூ நம்ஜன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மின்னு வந்துட்டு அப்படியே நம்ஜனுக்கா ஹார்ட் எல்லாமே அப்படியே நின்ன மாதிரி ஆகுது. இங்கேயா எல்லாருமே அப்படியே வாயடிச்சு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஹோபி தான் இருந்துட்டு நம்ஜன் ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஃபஸ்ட்டு கிளாப் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாமே அப்படியே சேரப் பண்ணுறாங்க. நம்ஜன் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. இங்கேயா ஜிமின் வந்துட்டு ஐயோ என்னோட என் க்ரஷ்ஷு பாரு என் கண்ணு முன்னாடியே நம்ம நம்ஜனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக அங்கேருந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு மின்னு வந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு ஆரம் அது வந்து நம்ஜன் நான் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து ஒன்று ஏதாவது லவ் பண்ணுறேன். நீ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுனால தான் நானும் வந்துட்டு இதே மாதிரி மீடியா ஃபீல்டில் வரணும்னு சொல்லிட்டு ஆக்டர் ஆனது. ஏன்னா உன்னோட பொசிஷனுக்கும் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கணும்ல, அதனால தான் ஐ திங்க் இப்போ உனக்கு என்னை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் சக்ஸஸாக தான் இருக்கேன் நம்ஜன். ஐ லவ் யூ ப்ளீஸ் லவ் கொஞ்சமாச்சும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண, இல்லை சின்ன ஒரு டேட் மட்டும் போய் பார்க்கலாம், ஒரு 10 days அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களா அப்படியே கேட்குறாங்க. மின்னு இருந்துட்டு இங்கே எல்லாருமே வந்துட்டு அப்படியே பார்த்துருக்காங்க. நம்ஜன் இருந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு ஓகே ஒரு 10 days போகலாம், பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக சிரிக்கிறாரு. மின்னுக்கா ஹாப்பியாக இது ஐயோ தேங்க்ஸ் நம்ஜன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. கொரிலா எப்படி அப்படியே ஹக் பண்ணும் அந்த மாதிரி வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே நம்ஜன் வந்துட்டு சிறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் எல்லோரும் ஓஹோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதோட நான் வந்துட்டு இந்த பாட்டை வந்து அப்படியே என் பண்ணுறேன்டா. ஓகே அர்மீஸ், இந்த பாட்டு இல்லை இந்த ஒன் ஷாட்டை வந்து என் பண்ணுறேன். ஓகே இந்த ஒன் ஷாட் வந்து கொஞ்சம் சேட் எண்டிங்காக வச்சிடலான்னு தான் பார்த்தேன். பட் எனக்கு யாரையுமே சேட் எண்டிங்கில் போடுறதுக்கு விருப்பமே இருக்காது. அதனால் வந்து நான் நம்ஜனை வந்துட்டு ஒரு பேரை வந்து செட் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா இந்த லவ் ஸ்டோரியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ஜுன் வந்துட்டு வயனையும் லவ் பண்ணியிருப்பாங்க. பட் வயனும் வியும் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம மின் வந்து நம்ம நம்ஜுனுக்குன்னே டெஸ்டினியாக வந்திருக்காரு. அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸ்கூல் டேஸ்லேருந்து அவ்வளோ சின்சியராக ஒருத்தங்க லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் இந்த சைடில் வந்து மின்னோட லவ் வந்து ஜெயித்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஓகேடா. ஏன்னா எல்லாத்தோட லவ் ஸ்டோரியும் வந்து ஹாப்பி எண்டிங்கில் முடியாதுல்ல. ஆனால் இங்கே வந்து ஒன் சைடு எல்லாத்துக்குமே ஹாப்பி எண்டிங்கில் முடியாது. பட் மின்னோட சைடில் அது அழகாக முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி தான் ஒயனோட சைட்லேயும் வியோட சைட்லேயும் நம்ம நம்ஜுனுக்கு மட்டும்தான் ஒன் சைடு லவ் அப்படியே போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த லவ் வந்து அவங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம வந்துட்டு இந்த எண்டிங் வந்து ஹாப்பியாக எடுத்துக்கலாம். ஓகே ஓகேடா ஆர்மீஸ், அவ்வளோதான். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நான் லைன் பை லைன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேடா. கொஞ்சம் ஃபங்க்ஷன் டைமாக இருக்குது. அதனால் ஃபங்க்ஷனுக்குலாம் போக வேண்டிய டைம் இருக்கும். அதனால் சில டைமு இந்த மந்தில் வந்து அந்த அளவுக்கு வீடியோஸ் வராது. ஓகே, ஆஃப் மந்த் வரைக்கும் வராது. அதிகமாக ஒரு 14 டேஸ் வரைக்கும், டேட் 14 வரைக்கும் வர்றதுக்கு கொஞ்சம் டவுட் தான். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு அப்பப்போ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேடா ஆர்மீஸ். ஓகே, பை பாய், லவ் யூடா, தேங்க்யூ.